ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஷ்மா சமையல். இப்போ ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அடுத்து 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு பிழிஞ்சு விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 2 கப் அளவுக்கு வடிச்ச சாதத்தை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமா மல்லி இலை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அருமையான எலுமிச்சை சாதத்தை தேங்காய் சட்னியோடையும் உருளைக்கிழங்கு வறுவலோடையும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சும்மா சூப்பரா இருக்குங்க.